இந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் முன்னாடி இருந்து ப்ளே பண்ணுங்க சார். இறந்தவரோட பேர் கமலக்கரன் சார். ஹூவர் லிங்கோட சிக்னல் சார். வண்டி ஆக்சிடென்ட் நேரத்தில் தான் பாஸ் ஆயிருக்கு. நைட்டில் கண்ணை மட்டும் தான் சார் வண்டி ஓட்டுறாங்க. ஹிட் அண்ட் ரன் மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு என்கொயர் பண்ணுங்கள். சரி சார். இந்த காரில் இருக்கும் ஃபேஸை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் இறந்து போனவரோட மொபைலை ட்ராக் பண்ணி எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு பாருங்கள். எதுவும் தெரிஞ்சால் சக்கரமாடிட்டு சொல்லி எத்தனை மணி இருந்தாலும் ஃபோன் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். ரைட். வெஹிக்கிள் நம்பர் வச்சு வேறு சிக்னலில் ட்ராக் பண்ணலாம். Can't get misfire than this. என்ன செஞ்சிருக்க தெரியுமா நீ? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் அப்ஸ்விங்ல ஓடிட்டு இருக்கு. நீ கமலக்கண்ண விஷயத்துல அப்படி அவசரப்பட்டு இருக்க கூடாது. பொறுமையா தான் இருந்திருக்கணும். எது வரைக்கும்? அவனுக்கு விஷயம் தெரியற வரைக்குமா? அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு சத்தம் போட வேண்டாம். சும்மா தும்மினா கூட போதும். அது எனக்கு தெரியாதா? எதையும் 1000 தடவை யோசிக்கிறவன். 1000 தடவை யோசிக்கிறத விட ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும். லிசன், தைரியமா நம்ம செய்யறதெல்லாம் சரியா செய்யறதா அர்த்தம் கிடையாது. உனக்கு விவேகத்தோட வேல்யூ தெரியல சைலேஷ். இன்னொரு தடவை தப்பு நடந்தா வல்லபா கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஏன்பா உனக்கு என்ன ஜாபே கிடைக்கல? இதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? டேய், இப்போவே என்ன கேள்வி கேட்குற பார். உன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும்டா. கிச்சனும் ரொம்ப பெருசாக இருக்கு. பேச்சுலர்ஸ்க்கு இந்த வீடு ரொம்ப பெருசு தான். சரி, அப்பா எப்போ வராரு? இன்னும் கரெக்டான டைம் சொல்ல. நாளைக்கு வந்துடுவார். ம். அதுவும் நான் தான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? இல்லையே. லேச சந்தேகம் கூட வரலையா? உன்னை முழுசாக நம்பும்போது அது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரும். நான் என்னை விட உன்னை நம்புறேன். சைலேஷ், நாம மது விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. ஸ்டே லோ. இப்போதைக்கு செய்ய வேண்டியது டிஃபென்ஸ் ஆக்ட். முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கணும். ஏன் சொன்னா கேடு. தேவையான மட்டும் வெளியே போ. உன் பாஷ் பங்களாவில் கிடைக்கிற அத்தனை கம்ஃபர்ட்டும் இங்கே கிடைக்கும். ஒருவேளை வெற்றி நம்மளை தேடி வந்தா? ஹே, நீ இன்னும் அவனை சரியா புரிஞ்சு. அதே தான் நானும் சொல்கிறேன். நாம் ஒன்று செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இருக்கான். புரியலையா? அவன் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவான். ஹாய், எப்போ வர நீ? இப்போ இங்கே கெஸ்ட் வந்திருக்காங்க. அப்புறமா நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமாம், அப்புறம் எங்க? இது அப்பர்ணா பிளேஸ் இல்லை, நியூ பிளேஸ். ஹே, நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன். இரு மது ஃபோன் என்னாச்சு? காரணம் தேடிட்டு இருக்கா? அது ருக்மணி ஆண்டி வீட்டில் இருக்கு. ஃபோன் மூலியமாகவும் அவளை ட்ரேஸ் பண்ணலான்னு நான் தாங்க விட்டு வந்தேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இரு. என்ன விஷயமா வெளியே போகிற? ஹே, வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா? டேய், உன்னால் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? இப்படியே ஏதாவது போய் சொல்லி மது இங்கே இருக்க வைக்க முடியுமா? வித்யா வந்தால் போயிட மாட்டாளா? என்ன பண்ணலான்ற? நாம் தப்பே பண்ணல, போலீஸ்க்கு போகலான்றேன். போலீஸ்க்கு போனால் மட்டும் இந்த விஷயம் சால்வ் ஆயிருமா? போலீஸ்க்கு போனால்
எங்கே உண்மை தெரிஞ்சு மது உன்னை விட்டு போயிடுவாளான்னு பயப்படுறேன். மதுக்கு என்னால் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஏய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு. நீ அன்னைக்கு கமலக்கண்ணனை பத்தி கேட்டல, அவர் சடனா ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாராம். அவரோட ரூம்மேட் சதீஷ் அன்னைக்கு கூட நான் டீடைல்ஸ் எல்லாம் சொன்னேனே, அவர் என்கொயரி பண்ணதுக்காக ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதனால இங்க ஒரே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரே ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆமா, நீ எதுக்கு அவரை பத்தி கேட்ட? அவர் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? நம்பினா என்ன வச்சு வீட்டுக்கே வந்துடுறதா? சாரி திலீபன், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும். அர்ஜென்சி. இந்த நம்பர்ஸ் 9777070007. இது விஐபி நம்பர், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை திலீபன், இது ஃபேன்சி நம்பர்ஸ். சடகோபன் சைலேஷ். அட்ரஸும் 3 month ஸ்டேட்மெண்ட்ஸும் வேணும். சரி, ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஓகே. என்ன எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க? மது ஃப்ரெண்டா? எப்போ வந்தாங்க? ஏய் உட்கார. ஸோ நீ கமலக்கண்ணோட ரூம்மேட் இல்லை. ஆனால் என்கிட்ட சொன்னது எதுவுமே உண்மை இல்லைல்ல? ஃபைன். சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்றைக்கி நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த நைட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருந்த? மது வெற்றி, என்கிட்ட 1000 கேள்வி இருக்கு. மது இப்போ நடக்கிறதெல்லாம் குழப்பமாக இருக்கு. கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். மது மது நான் சொல்றது கேளு மது, ப்ளீஸ் மது. நீங்கள் இருக்க தான் சேஃப் மது. மது உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எனக்கு ஒன்றும் ஆகாது. இதுக்கு மேலே எந்த விஷயமும் என்னை பெருசாக காயப்படுத்த முடியாது. மது என்ன நம்பு மது, ப்ளீஸ் மது. சொல்றது கேளு மது, ப்ளீஸ். என்னோட ஃபீலிங்ஸ்க்கும் மரியாதை கொடுங்க வெற்றி. நம்பினா, நீங்க கூட உங்க ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணீங்க. கண்களே ஒரு காட்சிதான், விடை போவதும் ஏனோ. பாடலே இவன் பாடலே, முதல் வார்த்தையும் நீயோ. நான் யாரோ நீதான், நீ யாரோ நான்தான். துணையாய் வா, நீ தூரத்தில் மனம்தான்
இல்லடா. அப்படி ஏன் அப்படி இருக்க? ஹே மது, சொல்லு மது. என்ன விஷயம்? நீயும் சொல்லல, அவளும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. சரி, இப்ப எதுவும் பேச வேண்டாம். அப்படியே அவ்வளோதான். ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இது ஆர்மி ஆபீசர் வீடுப்பா. இவ்வளோ நாளும் நானும் என் பொண்ணு தனியா தான் இருக்கும். நான் பாத்துக்கிறேன். வரேன் ஆண்டி. உகார். ஒன்று சொன்னாலும் நாக்க பிடிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னையா சார், இறந்து போன கமலக்கண்ணன் கடைசியா ஒருத்தர்கிட்ட செல்போன்ல பேசியிருக்காரு. அவரை பார்க்க போறதா அவர் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. சார், அதே நம்பர் கமலக்கண்ணன் ஆஃபீஸ் ரிசப்ஷன் ரெஜிஸ்டரில் ரெக்கார்ட் இருக்குது சார். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது நம்பிங்கிறவன் சேம் டைமில் அந்த அட்ரஸ் வெக்கேட் பண்ணி இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கான் சார். தம்பி இங்கே வாப்பா. சார், நான் ஈசிக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. பெருசாக அவங்கக்கிட்ட திங்ஸ் அது இல்லாதனால ஒன்றும் பண்ணி கொடுத்தேன் சார். இப்போ இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்களா? அது தெரில சார், பட் திங்ஸ் இங்கே தான் டெலிவரி பண்ணோம். சார், வெற்றிங்கிறவன் பேர்ல பேசியிருக்கான் சார். ஆனா நம்பரு நம்பிங்கிறவன் பேர்ல இருக்கு சார். வெற்றி நம்பி. இங்கே வெற்றின்னு யாரும் இருக்காங்களா? சிஐடி உள்ளே இருக்கான். அவரை கூப்பிடுங்க, கொஞ்சம் பேசணும். எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நீ என்ன அவருக்கு செக்யூரிட்டியா? மிலிட்ரி. மிலிட்ரி பேர் நம்பியா? சார், விசாரிச்சாலும் அந்த நம்பரில் எந்த வண்டியும் இல்லை. எனக்கு என்னமோ அந்த குள்ளமாக இருக்க மாதிரி தான் டவுட்டாக இருக்குது. 2 தட்டு தட்டி என்னன்னு கேட்கலாம் சார். பார்த்தா அப்படி தெரியலையா? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? குடிச்சிருக்கானுங்க, காலில் விசாரிங்க. ஓகே சார், என்னன்னு பார்க்கலாம். இதுல நம்பி யாரு? சார் நான் தான் சார். நீதானே நம்பி? ஆமா, கமலக்கண்ணன் கிட்ட கடைசியா என்ன பேசின? கமலக்கண்ணன் சார்? எந்த கமலக்கண்ணன் சார்? சார், அவனுக்கு எதுவும் தெரியாது. அவர்கிட்ட பேசுங்க நான் தான். உங்களுக்கு ஏதாவது வேணா என்ன கேளுங்க. எஸ்ஏ உங்களை கூப்பிட்டு சொல்றாரு. 2 பேரும் வாங்க. இது அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம்டா. கோர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க? இப்போ கொடுத்துறேன் சார். வா வெற்றி, வா சைன் பண்ணு. இல்லை, சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஹே, இட்ஸ் ஓகே. அது மது வெளியில இருக்கான். எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். அது என்ன சமாதானப்படுத்த நீ சொல்ல போற எந்த பொய்யும் எனக்கு தேவையில்லை. எவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான். இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் சொல்கிறத சொல்லிடுறேன். உண்மையோ பொய்யோ நீ டிசைட் பண்ணிக்கோ. ஐ லவ் யூ. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. சார், அந்த கமலக்கண்ணன் எனக்கு யாருன்னே தெரியாது சார். ஃபோன் ஒன்று தானே சார்? நேற்று எங்களை அரெஸ்ட் பண்ணார். அவர் பேர் இன்ஸ்பெக்டர் ரகுராம். ஏன்? இல்லை, அவர் இப்போ எங்கே பார்க்கலாம் சார்?
என்னையா மிலிட்ரியே என்னை தேடி வந்திருக்க? சார் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். ஆமாம் சார், இந்த கேஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொன்னால் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உன்னை எதுக்கு நான் நம்பணும்? இன்வெஸ்டிகேஷன்லேயே தெரிஞ்சிடும் சார் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு. சொல்லு. கிரிமினாலஜி முடிச்சது நான் டிடெக்டிவ் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணேன். ராடிக்கல் டிடெக்டிவ் சர்வீஸ். இப்போ அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கு? இப்போ அவங்க அங்கே இல்லை சார். நான் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தான் கேட்டேன். வில்சன் டவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இதான் நீங்கள் சொன்ன டிடெக்டிவ் ஏஜென்சியா? சார் இந்த பக்கம் முடியாது சார். என்ட்ரன்ஸ் சைடில் இருக்கு. பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சு உள்ளே போய் பாருங்க. முன்னாடிங்கிறது கம்பெனி பற்றி எதுவும் தெரியுமா? அது மாத்தலாய் வேற இடம் போய் சார். எதுக்கும் காம்ப்ளெக்ஸ் மேனேஜர் கேட்டு பாருங்க. பாபே இங்க என்ன கம்பெனி பத்தி தெரியுமா? தெரியலப்பா. தெரியல சார், மேனேஜரை கேளுங்க. சார் ஒரு தடவை உள்ளே போய் பார்த்துலாமா? உள்ளே ஒன்றும் கிடைக்காது வெற்றி. ஃப்ராட் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி இடத்த மாற்றுறது புதுசு இல்லை. மும்பையிலையும் பூனேலையும் மட்டும் இந்த ஃப்ராட் டிடெக்டிவ் ஏஜென்சி 100 கேஸ்க்கு மேலே இருக்குது. இங்கே டிடெக்டிவ் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ், ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் சில ஏஜென்சிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சர்வ் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் தப்பாக தான் பண்ணுறாங்க. பொதுவாக மணி எக்ஸ்டார்ஷன், பிளாக்மெயிலிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் இந்த கேஸில் அப்படி எதுவுமே இல்லை. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கேமரா மானிட்டரிங் இல்லை, காம்ப்ளெக்ஸ் பார்க்கிங் லெட்ஜர் இல்லை, இந்த கம்பெனி பற்றின எந்த ப்ராப்பர் எவிடன்ஸுமே இல்லை. ஸோ இந்த கேஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சில சமயங்களில் தேவையில்லைன்னு நினைக்கிற சின்ன விஷயம் அந்த கேஸ்க்கே முக்கியமான லீடாக கூட அமைஞ்சிடும். ரொம்ப சின்ன விஷயம் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு பட்டிருக்கலாம், என்கிட்ட சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். நான் டீ. சார் ஒரு டீ சாப்பிடுவோமா? இவரை பார்த்துருக்கியா? எப்பயாவது இங்கே வருவார் சார். எங்கே? இங்கேருந்து கம்பெனிக்கு வருவார் சார். வேற யாரெல்லாம் வருவாங்க? தினம் 2 பேர் வருவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்திருந்தார் சார். இவர் வந்ததுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல சார். நான் பிரச்சனையா சார்? அந்த 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். உனக்கு தெரிஞ்ச நீ சொல்லு. அவங்க வந்துட்டு ஏதாவது பேசியிருக்கலாம். நல்லா யோசிச்சுப்பாரு. அப்புறம் உங்ககிட்ட போன வாரமே சொன்னோன்றேன், நம்ம கன்சல்டன்ட் மிஸ்டர் வல்லபாவை நீங்கள் மீட் பண்ணணும். அவங்களுக்குள்ள ஏதாவது பேசியிருக்கலாம். வீக்கெண்ட் கால் பண்ண என்னாச்சு? மால்டோ எவ்வளோ ஆச்சு தம்பி? 10 ரூபா சார். இந்தா நீ போ. சரி சார். இங்கேருந்து ஆஃபீஸ் பற்றி என்கொயரி பண்ணாலே தெரிஞ்சிடும். வெற்றி, முதல்ல உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கோங்க. நல்லா யோசிங்க. ஏதாவது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சார் யோசிச்சு பார்த்ததில் மிஸ்டர் வல்லபான்னு ஒருத்தர் நான் மீட் பண்ணணும்னு சடகுப்பன் சொன்னார். பட் எனக்கு பேர் மட்டும் தான் தெரியும், அவரை மீட் பண்ணல. ஒருவேளை அந்த பையன் சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்திருக்கலாம். பட் பேஸ்ட் வேறு எதுவும் கிளியராக இல்லை சார். கிளியராக இல்லை, அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதல்ல அவங்க ஃபேஸை ஸ்கெச் பண்ணுவோம். அதை நம்ம பழைய ரெக்கார்ட்ஸோட மேட்ச் பண்ணாலே நிறைய விஷயம் தெரிய வந்துடும். எஸ் சார். மார்னிங் வந்துடுங்க. ஓகே.